சிவமயம் ஸ்ரீராம ஜெயம். புரட்டாசி மாகாளியபட்சம் அமாவாசைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய இந்த விரதத்தை பற்றின ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த புரட்டாசி மாதம் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா மாகாளியபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது 100 அமாவாசைகள் சேர்ந்து கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை பார்த்தோன்னா இந்த ஒரே மாதத்தில் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி ஆரம்பத்திலிருந்து அமாவாசை பௌர்ணமி முடிய நம்மளுடைய பித்திருக்கள்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் எல்லாம் பூலோகம் வரதா ஐதீகம். இந்த 15 நாளுமே பார்த்தோம்னா நம்ம ஒரு கைப்பிடி சாதமாவது காலத்துக்கு வச்சு வழிபாடு பண்ணுறது பொதுவாக ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. இதில் தர்ப்பணத்துக்கு என்னென்ன பொருள் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா ஒரு முறையாக பார்த்தோம்னா கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. மா, பலா, வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணின்னு சொல்லக்கூடிய இந்த கனிகள், அதில் பார்த்தோம்னா இலந்தை பழம், நார்த்தங்காய், இந்த மாதிரி பழங்களை வச்சு இதில் பார்த்தோம்னா தர்ப்பணத்துக்கு பல வகைகள் கொடுக்கலாம். அடுத்தது சேப்பக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, கொத்தவரங்காய், அவரைக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய் வகைகள், அதாவது கொடியில் படரக்கூடிய இந்த காய் வகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, செடி காய்கறிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறிகளை வச்சும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவதானியம் அப்படின்னு சொல்லக்கூடியது கோதுமை, சம்பா நெல், பச்சரிசி, துவரம்பருப்பு, பச்சை பயிறு, சுண்டல், மொச்சைக்கடலை, கருப்பு எள், அதே மாதிரி உளுந்து, கருப்பு உளுந்துன்னு சொல்லக்கூடிய உளுந்து, கொள்ளு, இந்த தானியத்தை வைத்துமே நாம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக பயன்படுத்திக்கலாம். இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுல முக்கியமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அச்சு வெல்லம் சொல்லக்கூடிய அச்சு வெல்லம் அல்லது உருண்டை வெல்லம், இந்த மாதிரி இனிப்பு பொருட்களில் குறுமிளகும் சேர்த்து நம்ம தர்ப்பணத்துக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரியான பொருட்கள் தர்ப்பணத்துக்கு கொடுக்கும்போது முன்னோர்கள் நேரடியாக பெற்றுக்கொள்வதாக ஒரு ஐதீகம். இதையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கூடையிலேயோ மற்றதுலேயோ ஏதாவது ஒன்று பரப்பி எல்லாம் வச்சு ஒரு பிராமணருக்கு தானம் கொடுக்கறதும், அல்லது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சிவாலயத்தில் வச்சு வழிபாடு பண்ணி அங்கே தானமாக கொடுக்கறது, இது நம்மளுடைய முன்னோர்களை நேரடியாக போய் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கைங்கரின்னு சொல்லலாம். இந்த பித்திரு தர்ப்பணம் ஏன் நம்ம முறையாக வழிபாடு பண்ணணும்னா, இந்த பித்திரு தர்ப்பணத்தை முறையாக நம்ம வழிபாடு பண்ணுனா அந்த முன்னோர்கள் சாந்தி அடைஞ்சு, அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சு நம்மளுக்கு பார்த்தோம்னா எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் புரட்டாசி மாதம் 4 வாரம் 5 வாரம் அப்படின்னு வரக்கூடிய இந்த 5 வாரமே பார்த்தோம்னா யாசகம் பெற்று தான் ஏதாவது ஒரு இதில் நம்ம தானம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யாசகம் பெற்று நம்ம பொருள் தானம் பண்ணணும், அன்னதானம் செய்கிறது கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவங்க தானம் கொடுக்கும்போது தங்களுடைய பேர்லேயோ தங்களுடைய முழுமையாக நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற சொல்லாமல் யாசகம் பெற்று தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அப்போ யாசகம் பெற்று யாரெல்லாம் பார்த்தோம்னா இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன உணவு பஞ்சமோ அவங்களுடைய குடும்பத்துக்கு பார்த்தோம்னா உணவு பஞ்சங்களோ எதுவுமே வராதுங்கிற ஒரு ஐதீகம். எல்லாத்த விட பார்த்தோம்னா பெருமாளுக்கு சுண்டல் நிவேதனம் பண்ணுறது மிக அற்புதமான ஒரு கைங்கரியம். இது பார்த்தோம்னா திருவேங்கடம் சொல்லக்கூடிய மலைக்கு அருகில் பார்த்தோம்னா ஒரு மூதாட்டி தினமும் பார்த்தோம்னா அந்த அம்மா தன்னுடைய வயோதிக காலத்தில் கூட சுண்டல் விற்பனை செஞ்சு தான் தன்னுடைய வாழ்நாளை கழிச்சுக்கிட்டாங்க. அந்த சுண்டல் வித்துக்கிட்டு இருந்த அம்மாவுக்கு பார்த்தோம்னா அந்த மலையில் இருக்கக்கூடிய வெம்பெருமானை பற்றின ஒரு சின்ன விளக்கங்கள் கூட தெரியாமல் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தோம்னா அந்த அம்மா கிட்ட ஒருத்தர் எங்கே எல்லா கூட்டமாக போயிட்டுருக்கீங்கன்னு அந்த அம்மா கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே எல்லாரும் பார்த்தோம்னா இந்த வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ண போகிற இவ்வளோ பக்கத்தில் இருந்து கூட நீங்கள் இந்த பெருமாளை பற்றின விளக்கங்கள் தெரியலையா, நீங்கள் தரிசனம் பண்ணலையான்னு அந்த அம்மாவை கேட்கும்போது அந்த அம்மா எனக்கு தெரியாதே அப்படின்னு எனக்கு அந்த கடவுள்கிட்ட மீண்டும் பிறவா நிலைன்னு எனக்கு கொடுக்கணும், ஏன்னா வயோதிக காலத்தில் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு மீண்டும் பிறவா நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வேண்டிக்கிட்டு ஒரு நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வெங்கடேச பெருமாளே பார்த்தீங்கன்னா அவர் அந்த தாய்கிட்ட, அதாவது அந்த பெரியவங்ககிட்ட பார்த்தோம்னா இந்த சுண்டல் வாங்குறதுக்காக பூலோகத்துக்கு அந்த அம்மாகிட்ட வாங்கிட்டு போனதா ஐதீகம். அப்படி அந்த அம்மாகிட்ட வாங்கி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அந்த சுண்டல் கொடுத்ததுக்காக பணம் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட இப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, கல்யாண கடனே அடைக்க முடியாத நான் இன்னும் வட்டி மட்டும்தான் கட்டிகிட்டு இருக்கேன்னு நான் கடன் அடைக்க முடியலைன்னு அந்த அம்மாகிட்ட சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இது குறிப்பிட்ட நாளாகுது, நாள் கிடக்குது. அந்த அம்மா அவர் வருவார்னு பார்க்குறாரு, அந்த வயோதிகர் வரது இல்லை. நாளடைவில் அந்த அம்மா இறந்துருது. ஆனால் அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த அம்மாவுக்கு வேங்கடவன் கிட்ட பார்த்தோம்னா ஒரு சொர்க்கலோக பதவி, மீண்டும் பிறவா பதவி அந்த அம்மாவுக்கு கிடைக்குது. இதை அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு மறுபடியும் கேட்கும்போது தான் பார்த்தோம்னா இன்னைக்கும்
திருவீதி அந்த பெருமாள் உலா வரும்போது வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் மேலதாளத்தோடு வருவாங்க. அந்த வீதி வழியாக வரும்போது மட்டும் அந்த மேலதாளத்தை குறைச்சிருவாங்க. என்ன காரணம்னா அந்த பாட்டி இன்னும் அந்த இடத்துல இருக்கிறதாவும் ஒரு ஐதீகம். அந்த பாட்டிக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா கடன் பெற்றிருக்கிறோம், அந்த பாட்டிக்கு நம்ம கடன் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த வருத்தப்பட்டு அவர் ஒளிஞ்சிட்டு போகிறதாகவும் ஒரு சம்பிரதாயங்களை சொல்கிறாங்க. அதனால் இந்த சுண்டல் நிவேதனம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த புரட்டாசி மாதம் எல்லாருமே தங்கனால முடிஞ்சதை வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விதத்தில் அன்னதானம் செய்யலாம். அல்லது வந்து யாராவது கிட்ட யாசகம் வாங்கி கூட ஒரு பொருள் இது தானமாக கொடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் மொத்தத்தில் இந்த புரட்டாசி சனிக்கிழமை வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான தெய்வத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு மாமருந்து ஒரு கைங்கரியமாக சொல்லக்கூடிய இந்த தானத்தில் சிறந்த அன்னதானத்தை பயன்படுத்தலை. எதுவுமே செய்ய இயலாதவங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நேரடியாக வந்து வீதிக்கிட்ட வந்து நின்று தங்களுடைய இரு கைகளை உயர்த்தி வேங்கடவனே எம்பெருமானே உங்களுக்காக செய்யக்கூடியதுக்கு என்னுடைய கையிலையோ என்னுடைய இதுலேயோ எந்த பொருளும் இல்லை, என்னை மன்னிச்சு நான் கொடுக்குற தர்ப்பணத்தையோ நான் கொடுக்குற பொருள்களையும் வந்து பார்த்தோம்னா மனசார நான் என்னென்ன கொடுக்குறோமோ நம்ம அதெல்லாம் நினச்சி நான் சொன்ன மாதிரி இந்த 9 வகையான நவதானிய பொருட்கள் காய்கறிகள் பல வகைகள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுக்குறேன்னு நினச்சி இதைவே என்னுடைய பிதுர் தர்ப்பணமாக ஏற்றுக்குன்னு சொல்லி நேராக சூரிய பகவானை நோக்கி இரு கைகளையும் உயர்த்தி நாம் வேண்டுனா கூட அந்த பகவான் நேரடியாக அதை ஏற்றுக்கிறதா ஒரு அற்புதமான ஒரு கைங்கரியம் இருக்குங்க. இதனால் முடிந்த வரைக்கும் எல்லாரும் இந்த மாகாளியபட்ச அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். ஒரு கைப்பிடி சாதம் காகத்துக்கு வச்சா கூட நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேர்றது ஐதீகம். இது பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் 15 நாள் தொடர்ச்சியாக வந்து கண்டிப்பாக செய்யணும். முடியாதவங்க அந்த அமாவாசை அன்னைக்காவது இந்த கைங்கரியத்தை செய்யலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.